தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அந்த காலம் அது 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 நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அந்த காலம் அது 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 ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கக்கூடாது. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். இந்த காலம் இது 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 We are proud கொத்தூஸ். கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இந்த உலகத்திலேயே பல நபர்களை ஒரே இடத்துல திரட்டி வச்சு மேடை போட்டு மைக்கு முன்னாடி நின்று நாங்களாம் ஒரு கொத்தடிமை அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரே கரகாட்ட குஸ்தி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம திராவிட முன்னேற்றங்கள். We are proud கொத்தூஸ். கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். ஒரு கட்சிக்கு, ஒரு குடும்பத்துக்கு காலங்காலமா நாங்க கொத்தடிமையா இருப்போம். கருணாநிதி தான், ஸ்டாலின் தான், உதயநிதி தான், இன்பநிதி தான், அதுக்காக நாங்க கொத்தடிமையா வாழ்ந்து சாவுறோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு இயக்கம், என்ன மாதிரியான ஒரு இயக்கம்னு தெரியல. ஏய், வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம் இல்ல திமுக. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வாழையடி வாழையா வர்றது வாழை மரம் தான், ஆலமரம் கிடையாது. வெட்ட வெட்ட சாயறதுக்கு நாங்க என்ன வாழை மரமாடா? வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய ஆலமரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த ஒரு டைலாக்னே தெரியலையே சாமி. 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. உழைச்சோம், ஊர் ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல, இளம் தலைவர் காலடி படாத தொகுதி இல்ல. அனைத்து மாவட்டம் ஃபுல்லா போனாங்க. குறிப்பா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட உழைச்சாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. ஆனா முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அந்த நிமிஷம் ஏத்துக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பார்த்து ஓகேவா பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுத்திட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன அழுக சொன்ன. ஏத்துக்கவே முடியலதா, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அண்ணா கேக்குதா அண்ணா? நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல். சரி, நான் கம்ப்யூட்டர் படிச்சேன், ஐடி வேலை கிடைச்சிச்சு. இதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். ஏஐ நான் யார் மூலியமா படிச்சேன் தெரியுமா? நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முத்தான திட்டத்தை கொடுத்தாரு, நான் முதல்வன். அந்த நான் முதல்வன் திட்டத்துல ஒரு செமஸ்டர்ல ஏஐ கோர்ஸ் எனக்கு அலாட் ஆகி அதுல நான் ஏஐ படிச்சேன். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வேலையிலையும் ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போலைய. அந்த ஆள் என்ன சொன்ன? நீ இன்டெலெக்சுவல்னு சொல்லுவனா? நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் தான். எல்லாரும் சொல்லுங்க, we are proud intellectual. ஏன்டா என்ன சொன்ன? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். எங்களை நீங்க ப்ரோ இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் நாங்க இன்டெலெக்சுவல் தான், நாங்க கொத்தடிமை தான் அப்படின்னு சொல்றாங்க. டேய், நீ கொத்தடிமையா இன்டெலெக்சுவலா? ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் தான். உங்ககிட்ட வாங்கின காசு நாங்கள் கொத்தடிமைகள் தான். ஆக மொத்தம் 2 குத்துனே.
அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள், ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள். எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு, இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கு. இது ஜென்சி கூட்டம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட முதியவர்களுடைய கூட்டமா இருக்கேப்பா அப்படிங்கிற. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த மனசுதான் நமக்கு வருது. அந்த பசங்களெல்லாம் காண்பிக்காம அங்க வந்த கூட்டத்தினுடைய நபர்களை கொஞ்சம் பாருங்களேன். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? யாரெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னு சொன்னா நீங்க தடுக்காம இருந்திருந்தா கூட ஒரு 300 நபர்கள் 400 நபர்களை வச்சு மட்டுமே இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுருகிய அளவுல நடந்து முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா நீங்க தடுக்க தடுக்க தான் திராவிடம் வளரும் அப்படிங்கிற மாதிரி. யார் அவங்க தடுக்கிறது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு, அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருவான். தமிழ்நாட்டுக்கு திமுக காரனை விட்டா எந்த காலத்திலயும் வேற வழி இல்லடா வளர்ச்சிக்குன்ற முழுமையான நம்பக்கூடிய. நான் என்னைக்குமே சொல்றது, திமுக காரனா ஒரு திமிரு இருக்கதான் செய்யணும், அது எப்பவுமே. திமுக காரனால மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்துக்கு நீங்க கொடுத்த அந்த கொஞ்சம் காலத்திலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதற்கு பல சான்றுகள் நாங்களால் கொடுக்க முடியும். அது எதையும் நீங்க எல்லாம் இப்ப நம்ப மாட்டீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இன்னைக்கு நைட் போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வெஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ், ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச போல. உடன்பிறப்புகளே வணக்கம். உடன்பிறப்புகளே உங்களைத்தான் எனக்கு கொடுத்த தலைப்பு தான். இதை சொன்ன உடனே ஊப்பியா, அது என்னடா ஊப்பி? நிறைய பேர் வந்து இது ஜிபே ஊபே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா உடன்பிறப்பு. அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? 200 ரூபாய்க்காக பேசுறோமா? இல்ல, மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு, எவனா செடி அணைக்கிறான் எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க 200க்காக பேசல. நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஏதோ ஒரு விதத்துல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. அந்த உதவிக்காக தான் நாங்க நிக்கிறோம், தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறோம். டிஎம்கே ஆந்தம் போட்டு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. கூட்டம் இங்க நடக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒருபடி மேல போய் சொல்லணும்னா அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வருக்கு தான் நன்றி சொல்ல. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. புரியல. இல்ல புரியல. சஸ்பென்ஸோடைய சாவு.